ஸ்கின் ரிலேட்டடான பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கு, குறிப்பா பெண்களுக்கு. ஏன்னா பெண்கள் தான் ஸ்கின்னுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஒரு சிலருக்கு முகம் ஃபுல்லா பிம்பிள்ஸ் அதிகமா இருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு ஸ்கின் எப்பவுமே ட்ரையாவே இருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா முகத்துல உடம்புல அங்கங்க தேமல் போன்ற பிரச்சனை எல்லாம் அதிகமா இருக்கும். ஸோ இது போன்ற பிரச்சனை எல்லாம் நார்மல் கொண்டு வந்து உங்களோட ஸ்கின்னை ஹெல்த்தியாகவும் அழகாகவும் பியூட்டிஃபுல்லா ஆக்கணும் அப்படின்னு யாரெல்லாம் ஆசைப்படுறீங்களோ நீங்க எல்லாரும் நான் சொல்ல போற இந்த டிப்ஸை மட்டும் நீங்க ரெகுலர் பேஸ்ல யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களோட ஸ்கின்னை ரொம்பவே அழகாகவும் பியூட்டிஃபுல்லாகவும் கொண்டு வரதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த டிப்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களோட ஸ்கின்னு எப்போவுமே நிரந்தரமாக பியூட்டிஃபுல்லாகவும் அழகாகவும் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா? அப்போது கம்பல்சரி நீங்கள் ஒரு நாளைக்கு 3 லிட்டர் நீங்கள் தண்ணி குடிச்சு ஆகணும். ரெண்டாவது விஷயம், விட்டமின் சி அதிகமாக இருக்கிற ஃப்ரூட்ஸை நீங்கள் டெய்லி பேஸில் எடுக்கும்போது உங்களோட ஸ்கின் ரொம்பவே க்ளோவாக இருக்கும். ஒரு சிலர் பண்ணுற மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஸ்கின் ரொம்பவே அழகாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சில க்ரீம் எல்லாம் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின் டேமேஜ் ஆகுமே தவிர உங்களோட ஸ்கின்னை அழகாக மாறுறதுக்கு சான்ஸே இல்லை. ஸோ நான் என்ன சஜெக்ஷன் பண்ணால், உங்களோட ஸ்கின்னுக்கு அவுட்டர் நியூட்ரிஷன் கொடுக்கறத விட இன்னர் நியூட்ரிஷன் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது. மூணாவது ரொம்பவே இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனில் இருக்கிற இந்த ஹெச்என் ஸ்கின் பூஸ்டரை தொடர்ந்து நீங்கள் 90 நாள் எடுத்துட்டு வரும்போது உங்களோட ஸ்கின்னை பளபளன்னு ஆக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நமக்கு சால்மன் ஃபிஷ்லேருந்து நமக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் மொத்தமாக 30 சேஷம் இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு சேஷன்ற விதத்தில் இதை நீங்கள் கன்சியூம் பண்ணிக்கலாம். இது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மெத்தடில் நீங்கள் இதை தாராளமாக கன்சியூம் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 250 ml நார்மல் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் அனதர் மெத்தட் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லி பேஸில் எடுக்கிற ஷேக்லையும் மிக்ஸ் பண்ணி தாராளமாக இதை எடுக்கலாம். இந்த ஹெச்என் ஸ்கின் பூஸ்டர் எடுத்து உங்களோட ஸ்கின்னையும் அழகாக மாற்றணுமா, இல்லை உங்கள் ஸ்கின்னில் இருக்கிற பிரச்சனையை நார்மல் கொண்டு வந்து உங்களோட ஸ்கின்னை க்ளோவாக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம், ஜஸ்ட் டிஸ்பிளேல தெரிகிற என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்க. நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே.